அடுத்து இந்த ஹேர் ஆயிலிங் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய ரிஸ்க் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஆயிலோட திக்கான நேச்சர்னால ஸ்கேல்ப்ல பில்டப் வரலாம். ரெண்டாவது போர்ஸை பிளாக் பண்ணி ஆக்னே காஸ் பண்ணலாம். மூணாவது பில்டப் அதிகமாகிறப்ப இரிட்டேஷன், இச்சிங் அப்படிங்கிற இந்த மாதிரி தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது யாரு வேணா கோகனட் ஆயில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு வேணா அலர்ஜிக்கா இருக்கலாம். அண்ட் ஃபிஃப்த், இது மத்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் கூடயோ இல்ல மத்த ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் கூடயோ யூஸ் பண்றப்ப அதோட எஃபெக்டை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அண்ட் சிக்ஸ்த், ஆல்ரெடி ஸ்கேல்ப் கண்டிஷன்ஸ் லைக் செபோரிக் டெர்மடைட்டிஸ், டேண்ட்ரஃப் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஹேர் ஆயிலிங் அந்த கண்டிஷனை இன்னும் கொஞ்சம் ஒர்ஸ் ஆக்கலாம். அண்ட் ஹேரை வளர வைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா, மேல் பேட்டர்ன் பால்னஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு வந்து முயல் ரத்தம் இருக்கிற எண்ணெயை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ல யாராவது சொன்னாங்க அப்படின்னா லிங்க்னு போய் கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபார்ச்சுனேட்லி இந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே ஒரு லிட்டரேச்சர் ரிவ்யூல கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிஸ்க் எல்லாத்துக்குமே எவிடன்ஸும் இருக்கு அண்ட் அதோட ஸ்ட்ரென்த் மாடரேட் எவிடன்ஸ் தான். ஸோ நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதோட எவிடன்ஸ் அண்ட் அதோட ஸ்ட்ரென்த் ரெண்டத்தையுமே வந்து பார்த்தாச்சு. சேம் ரிஸ்க்குக்கும் என்னென்ன ரிஸ்க் இருக்கு அதோட எவிடன்ஸ் அதோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்தாச்சு. இனிமே ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ண வேண்டியதான். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் ரெக்கமெண்டேஷன்ஸோட வந்திருக்கேன்.